வணக்கம். ஒரு நாள் நம்முடைய தலைச்சிறந்த குருநாதர், தலைச்சிறந்த தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் தன்னுடைய சீடர்களெல்லாம் நிற்க வச்சு வித்தையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வியை கேட்குறாரு தன்னுடைய மாணவர்களை பார்த்து. என்ன கேட்டார்னா, அப்பா இங்கே நிற்கிறீங்களே ஒரு 4 பேர், இந்த 4 பேருக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டில் ராஜாவா ஆகி அரியாசனத்தில் உட்கார்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுடா. நீங்கள் ராஜாவா ஆகி நாற்காலியில் உட்கார்ந்த உடனே, அரியாசனத்தில் அமர்ந்த உடனே, இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன முதல்ல திட்டம் போடுவீங்க, திட்டத்தை நிறைவேற்றுவீங்க, எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற. முதல் மாணவன் சொல்கிறான், நான் ராஜாவா ஆனேன்னா என்னுடைய நாட்டில் அனைவருக்கும் கல்வியை இலவசமாக ஆக்குவேன். 2வது மாணவன் சொல்கிறான், வறுமையை போக்குவேன். 3வது மாணவன் சொல்கிறான், மக்களிடம் வரியை வாங்க மாட்டேன் அப்படின்னு. 4வது நின்ன ஒரு மாணவன் வாயே திறக்கலை, கையை கட்டிட்டு பேசாமல் நிற்கிறான். அவன்தான் பிற்காலத்தில் மாவீரன் அலெக்சாண்டரா மாறினான். அந்த அலெக்சாண்டர் சீடனா நிற்கும்போது கையை கட்டிக்கிட்டு பேசாமல் நின்னா எதுவும் சொல்லலை. அடுத்தது குருநாதர், சரிடா நீங்கள் எல்லாம் ராஜாவாகிட்டீங்க, உங்களுடைய நாட்டில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மிகப்பெரிய சவால் வந்துருச்சு. அந்த பிரச்சனையும் சவால்களையும் எப்படி நீங்கள் போக்குவீங்க, நீக்குவீங்க, எங்க சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறார். இந்த 3 மாணவர்களும் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எங்களுடைய நாட்டில் பிரச்சனை சவால் வந்துருச்சுன்னா உடனடியாக வந்து உங்ககிட்ட வந்து நிற்போம், நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீங்களோ அதன்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அலெக்சாண்டர் சொல்கிறான், குருநாதரை பார்த்து கையை கட்டிக்கிட்டு சொல்கிறான், ஐயா குருநாதரே, எங்களுக்கு நீங்கள் ஒரு தலைச்சிறந்த கல்வியை கற்றுக் கொடுத்துட்டீங்க, சிந்திக்கிற செயல்பாடுகளையும் திறனையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மக்களை பாதுகாக்கிற திட்டத்தையும் கல்வி மூலமாக கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ எங்களுடைய நாட்டில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சவால் வந்துருச்சுன்னா நான் உங்களிடம் வந்து நிற்க மாட்டேன், ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்க மாட்டேன். காரணம், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய காரணியை கல்வி என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக, கல்வி என்ற ஒரு கருவியின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்பித்து விட்டீர்கள். அதனால் உங்களால் பெறப்பட்ட கல்வியை நாங்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற காத்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய மாணவனாகிய அலெக்சாண்டராகிய நான் என் நாட்டில் மன்னனாக ஆன பிறகு, என் நாட்டில் பிரச்சனை வந்தால், சவால்கள் வந்தால், உங்களால் பெறப்பட்ட, உங்களால் நான் கற்றுக்கொண்ட கல்வியை பயன்படுத்தி, என் அறிவை பயன்படுத்தி, என் முயற்சியை பயன்படுத்தி அத்தனை சவால்களையும் உடைத்து இருந்து விடுவேன். அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த உங்களை என்றும் நான் வழிபடுகிறேன் அப்படின்னு கை கட்டி சொன்னான். அதனால் மாணவர்களே, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தை, வித்தையை முறையாக உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் பயிற்சியை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்கின்ற காரியத்தில் இறங்கினால் வெற்றி, சாதனை உங்களுக்கு காத்திருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.